ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். ஸ்டீபன் பிளமிங் கிட்டத்தட்ட 16 சீசன் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சாக இருந்திருக்காப்புல. பட் இப்போ லாஸ்ட் 3 சீசன் சிஎஸ்கே அணி பிளேயாக போகிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஃபாரினில் 2 மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. டெக்ஸஸ் சூப்பர் கிங் அண்ட் சோபோக் சூப்பர் கிங், இந்த 2 மேனேஜ்மெண்ட்டும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஸ்டீபன் பிளமிங் ஹெட் கோச் பதவியிலேருந்து நான் விளைவிக்கிறேன்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. இப்போ சிஎஸ்கே அணிக்கு அடுத்து யார் ஹெட் கோச்சாக வர போகிறாங்கன்னு சோசியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியூஸை கிளப்பிக்கிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க ஹேமம் பதானி தான் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சாக வர போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸில் ஹேமம் பதானிலாம் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சாக வர வேண்டாம், ரவி சாஸ்திரி சிஎஸ்கே அணி ஹெட் கோச்சாக வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் ரவி சாஸ்திரி வேணாம், நமக்கு ராகுல் டிராவிட் ஹெட் கோச்சாக வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎஸ்கே அணிக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹெட் கோச்சாக வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க டிஜே பிராவோ, ஷேன் வாட்சன் உங்கள் 2 பேரும் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சாக வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா கரீபியன் பிரீமியர் லீக் அண்டு எம்எல்சி 2026 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிராஃபி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் உங்கள் 2 பேரையும் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சாக வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க பிரெண்டன் மெக்கலம் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஆடம் வால்ஸ் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சாக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிபிஎல்ல 6 முறை கோப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காப்புல ஒரு டீமுக்காக. அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆடம் வால்ஸ் சிஎஸ்கே அணிக்கு ஹெட் கோச்சாக வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இவங்க ஹெட் கோச்சா வந்தா நல்லா இருக்கும், அவங்க ஹெட் கோச்சா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் எனக்கு பர்சனலா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதை பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சிஎஸ்கே அணி ஐபிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம தலதோனி தான். ஏன்னா அந்த டீமை எப்படி வழிநடத்தணும், என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால நம்ம தலதோனியை ஹெட் கோச் பொறுப்புல கொண்டு வந்து டீமை வழிநடத்தி பழைய மாதிரி சிஎஸ்கே அணி கொண்டு வந்தால் நல்லா இருக்கு. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போ வேற சிஎஸ்கே அணி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் டோர்னமெண்ட் விளையாடாமல் இருக்கிற பிளேயர்ஸை வர வச்சு சிஎஸ்கே அணி ஃபிட்னஸ் கேம்ப் எடுக்க போகிறாங்களா. இதில் தெரிஞ்சிருமா யார் ரீட்டைன் பண்ணலாம், யார் ரிலீஸ் பண்ணலாம், யார் டேட் பண்ணலாம்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ண போகிறதாக சோசியல் மீடியாவில் நேற்று ஒரு நியூஸ் பரவி இருக்கு. பட் இது உண்மை என்னன்னு தெரியல. இது உண்மையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா தொடர்ந்து 3 சீசன் சிஎஸ்கே அணி பிளே போக முடியல. அது காரணம் இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததுனால தான். ஏன்னா 2024 கடைசி நேரத்தில் இன்ஜுரி ஏற்பட்டதால பிளே போக முடியாமல் போச்சு. 2025 மொத்த டீமே கொலாப்ஸ் ஆகிருச்சு. 2026 கடைசி நேரத்தில் பிளே போக முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் இன்ஜுரி தான். அதனால சிஎஸ்கே அணி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு முடிவாக தான் இருக்க போகுது. சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே அணிக்கு ஐபிஎல் 2027 யார் ஹெட் கோச் பண்ணால் நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் வரப்போகுது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வீடியோஸ் வராமல் இருந்தது, இனிமேல் வரப்போகுது.